ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome all of you in the matchless name of our Lord Jesus Christ to our morning service. அன்பானவர்களே, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நல்லவர். Dear friends, God is good all the time and all the time God is good. இந்த நாளிலும் கூட அவரை ஆராதிக்கும்படிக்கு, அவருடைய வார்த்தை கேட்கும்படிக்கு, ஒருவருக்கொருவர் நாங்கள் ஐக்கியம் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய அனுபவத்திற்காகவும், இந்த வாழ்க்கைக்காகவும், இந்த நாளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். We should thank God for the opportunity that God has given us to worship Him, to hear His word and to make a relationship with one another. வாருங்கள், இந்த வேளையிலும் கூட தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். Come, let us all look to God in prayer. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களுக்கு இந்த புதிய நாளை கொடுத்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்முடைய வார்த்தை கேட்கும்படிக்கு எங்களை நடத்தியிருக்கிறீர். அதற்காக நன்றி. Father God, we thank you for another new day that you have given us to hear your word and to participate in this service reverently, Lord. We give you thanks. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா எங்களை நீர் வழிநடத்துமாறு என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் வேண்டுகிறோம். Father God, we pray that you will lead us a lot today as we're going to hear your word, Lord, as we're going to participate, Lord, in the Lord's Supper. We pray that you will lead us. உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் கூட ஆண்டவரே, திருவிருந்தில் நாங்கள் பங்கெடுக்கும் போதும் கூட இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. We surrender everything onto thy hand. We surrender all our needs, Lord, onto thy hand. You will guide us and you will lead us. ஆண்டவரே, எங்களுடைய எல்லாம் தேவைகளும் ஆவல்களும் ஆண்டவரே நாங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நிச்சயமாகவே எங்களை நடத்துவீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். As pastor going to share the word of Lord, we pray that you will fill him with your spirit. போதகர் ஆண்டவரே ராஜா, உம்முடைய வார்த்தை பேசும் பொழுதும் கூட அவரை முழுமையாய் ஆண்டவரே உம்முடைய ஆவியால் நிரப்பும் என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். Fill us as well, Lord, as we hear your word. உம்முடைய வார்த்தை கேட்கும் பொழுதும் கூட கர்த்தர் நீரும் எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவியால் நிரப்பும் என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். We give you thanks, Lord. We humble ourselves before you. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி முன்னாடி நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்தை ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலை நாம் பாடுவோம். Come, let us all stand to sing the opening hymn. So
As we remain standing, come let us go into a time of praise and worship. நம்ம நின்றவனமாக துதி தொழுகைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். திரு ஜெரமி ஜெயராஜ் அவர்கள் நம்மளை இந்த வேளையிலே நடத்தி செல்வார். சபையாருக்கும் காலை வணக்கம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் ஆவியிலே. வாருங்கள், நாம் எல்லோரும் கர்த்தரை துதிப்போம். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. துதிப்பே 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 என் இயேசு ராஜாவே. அல்லேலூயா. துதிப்பே 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 என் இயேசு ராஜாவே. இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, என் ராஜாவுக்கே நன்றி, என் ராஜாவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, என் ராஜாவுக்கே நன்றி, என் ராஜாவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. துதிப்பே 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 என் இயேசு ராஜாவே. அல்லேலூயா. துதிப்பே 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 என் இயேசு ராஜாவே. யாவே ஷம்மா, யாவே ஷம்மா, கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். யாவே அல்ஷடாய், யாவே அல்ஷடாய், சர்வ வல்லமை தேவன், சர்வ வல்லமை தேவன். யாவே ஷம்மா, யாவே ஷம்மா, கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். யாவே அல்ஷடாய், யாவே அல்ஷடாய், சர்வ வல்லமை தேவன், சர்வ வல்லமை தேவன். துதிப்பே 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 இயேசு ராஜாவே. அல்லேலூயா. துதிப்பே 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 இயேசு ராஜாவே. இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. துதிப்பே 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 இயேசு ராஜாவே. அல்லேலூயா. துதிப்பே 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 இயேசு ராஜாவே. எத்தனை துன்பங்கள் நன்மேல் வந்த போதும் நீத்த இயேசு அற்புதம். என்னென்ன தொல்லைகள் நன்மை சுத்த போதும் காத்த இயேசு அற்புதம். எத்தனை துன்பங்கள் நன்மேல் வந்த போதும் நீத்த இயேசு அற்புதம். என்னென்ன தொல்லைகள் நன்மை சுத்த போதும் காத்த இயேசு அற்புதம். பெரியவரார் முதலே. ஆமென். உலகத்தில் இருப்பதிலும் எங்கள் இயேசு பெரியவரார் முதலே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதம். ஆமாண்டவரே, நீர் மட்டும்தான் அற்புதம். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதம். பாருங்கள், கைத்தாலும் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள். எல்லோரும் பாருங்கள், கைத்தாலும் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புதம். கட்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதம். அற்புத 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 அற்புத
அற்புதம் இயேசு அற்புதம் இயேசு உமக்கு கோடான ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிற ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி 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 என்று நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா. எங்கள் இங்க உங்களோட பேரை புகழும் கொடுத்து பாடுறதுக்கு கொடுத்தது இந்த சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா. We thank you Father for giving us this opportunity to sing for you, to praise for you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. ஏதோ மனிதர்கள்
நடுவிலே நடுவிலே அசைவாடும் ஆண்டவரே வசித்திட கொடான ஸ்தோத்திரம் தெய்வமே. இதோ மனிதர்கள் Thank you, Father. மத்தியில் வாசம் செய்பவர் உங்க பாரம்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கிருங்க மக்கள். எங்கள் நடுவிலே உங்க பாரம் இறக்கிருங்க. வசித்திட கைகள் உயர்த்தி திரும்பிடும் ஆண்டவர் துதிங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஆமாம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் இதோ மனிதர்கள் மத்தியில் மத்தியிலே வாசம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்க கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தத்தோடு அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். நபியோர்கள் திரும்பியும் எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். நன்றி ராஜா, நன்றி தேவனே. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You are above everything, Lord. உமக்கே மற்றும் எல்லாம் நன்றி, எல்லாம் புகழும் ஆண்டவரே. Everything is to you, all glory to you and to you alone, Lord. நன்றி தேவனே.
கோடான கோடி நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நன்றியுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்திருப்போம், ஜெபம் செய்வோம். Please be seated and let us pray. Dear friends, as we draw ourselves near to the throne of grace, let us all confess our sins and our trespasses before the Lord. கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நம்ம கிட்டி சேரும் பொழுது இந்த வேளையிலே அன்பானவர்களே, நம்முடைய பாவ குற்றங்களை தேவனுக்கு முன்பதாய் நாம் அறிக்கை செய்வோம். It is good to confess our sins before Him, for He knows everything. அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார், தெரிந்தவராக இருக்கிறார். நல்லது அன்பானவர்களே, நம்முடைய பாவ குற்றங்களை, இருதயத்திலே மறைந்திருக்கிறதான காரியங்கள், வாழ்விலே மறைந்திருக்கிறதான காரியங்கள் ஒவ்வொன்றும் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, when we confess our sins and our trespasses wholeheartedly, He is just and He will forgive us. நம்ம உண்மையாக நம்ம அறிக்கை செய்யும் பொழுது ஒரு உண்மையுள்ளவராக இருந்து நிச்சயமாகவே நம்மளை மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறார். We are worshiping a God of grace, a God of mercy. கிருபையின் தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கின்றோம், இரக்கத்தின் தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். It is good to confess our sins before the Lord. Forgive us, O Lord, we pray. எங்களை தயவாக மன்னியும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். We confess, O Lord, that we did things against you and against your word. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய், உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாங்கள் காரியங்களை செய்திருக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, தயவாக எங்களை மன்னியும். Forgive us, O Lord, for the things which we should do but we didn't do. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போனோம். ஆண்டவரே, அதனால் எங்களை தயவாக மன்னியும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Forgive us, O Lord, we pray that, Lord, we shouldn't do the things but we do. நாங்கள் செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள் செய்தோம். ஆண்டவரே, அதற்காக கூட தயவாக எங்களை மன்னியும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Cleanse us, O Lord, by the blood of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரியுமாறு என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Cleanse us, O Lord, we pray. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, கழுவி சுத்திகரியும் அப்பா. Come friends, let us all pray for our nation, Malaysia. Our nation needs a lot of prayer. வாருங்கள் அன்பானவர்கள், இந்த வேளையிலும் கூட மலேசியா தேசத்திற்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசம் அதிகமான ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Let us pray for our national leaders. தேசத்தின் தலைவர்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Let us pray. Let us unite our hearts and pray that political turmoil will come to an end. நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதானே இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிற இந்த குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்குள்ள வர இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray that God will give His wisdom and God will guide our national leaders. தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் வழிநடத்தும்படியாய் ஒரு ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும்படியாய் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபம் செய்வோம். It is our responsibility to pray for our beloved nation. இந்த தேசத்திற்காக ஜெபம் செய்வது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது அன்பானவர்களே. Yes, it is our responsibility. Lord, intervene, O Lord, in our nation. எங்கள் தேசத்தில் கர்த்தர் நீர் அப்பா இடைப்படுவீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Put your righteous right hand, O Lord, on our nation. எங்களுடைய தேசத்தின் மேலே கர்த்தாவே உம்முடைய நீதியின் வலது கரத்தை வைப்பீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். We commit, Lord, our entire national leaders unto thy hand. Lead them and guide them, O Lord. Remove all selfishness, pride from them, O Lord. Give them, O Lord, the heart of servants. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் தலைவர்களை ஒவ்வொருத்தரையும் இந்த கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்களுக்குள்ளாக இருக்கின்றதான எல்லா விதமான இந்த சுயநலமான காரியங்கள், பெருமையின்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி தாழ்மையினுடைய சிந்தனை இருதயத்தை கர்த்தர் தருவீராக என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Our nation should move towards unity, O Lord, and equity among the citizens. ஆண்டவரே, எங்களுடைய தேசமானது ஒற்றுமைக்கு நேராக அது கடந்து போகணுமே ஆண்டவரே. ஈக்குவிட்டி ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியில் ஒரு ஈக்குவிட்டி இருக்கணும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோமே அப்பா. Intervene, O Lord, we cry. தயவாக கர்த்தர் எங்களுடைய தேசத்திலே இடைப்படுவீராகப்பா. Lead and guide our national leaders. Give them, O Lord,
your wisdom. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்கு கர்த்தர் உம்முடைய ஞானத்தை தந்தருளுமாறு என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Let us pray that all the churches in Malaysia will arise and stand in the gap to pray for our beloved nation. இந்த வேளையிலும் கூட நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகள் எழும்பி திறப்பிலே நின்று தேசத்துக்கு ஜெபிக்கின்ற சபையாய் மாறட்டும் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையும் கர்த்தரை தொடுவீராகவும் எழுப்புவீராகவும் என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that Lord you will rise many churches to stand in the gap and pray. Arise many churches, O Lord. அநேக சபைகளை கர்த்தர் எழுப்புவீராக என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Hallelujah. We remember, Lord, those who are in need and those who are sick. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட தேவையுள்ள ஜனங்களுக்காகவும் சரி, வியாதியுள்ள ஜனங்களுக்காகவும் சரி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். But we should give thanks a lot to you that you are still guiding and leading us a lot in this time of pandemic. ஆண்டவரே, இந்த பெண்டமிக் காலத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை தயவாக வழிநடத்துகிறீர், அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your leadership. உடைய வழிநடத்துதலுக்காக நன்றி ஆண்டவரே. This time of pandemic, Lord, many people out there still suffering, still struggling, Lord, with their daily needs. ஆண்டவரே, அவங்களுடைய அன்றாட தேவைக்காக ஒரு சில குடும்பங்கள் வெளியே இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. We pray that, Lord, you will touch them, you will meet all their needs. ஆண்டவரே, அவர்களை தொட்டு அப்பா அவங்களுடைய தேவைகள் கர்த்தர் சந்திப்பீராக என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that, Lord, the well-being of our church members. ஆண்டவரே, எங்களுடைய சபையின் மக்களுக்காக அந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We pray that, Lord, every members of our church to stay safe wherever they are. ஆண்டவரே, எங்களுடைய சபையின் ஜனங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் கூட அப்பா அவங்க சுகமாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். For those, Lord, who are struggling with their sickness, ஆண்டவரே, யாரெல்லாம் அவங்களுடைய வியாதிகளோடு போராடி கொண்டு இருக்கிறாங்களோ உங்களுக்காக அந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். You are Jehovah Rapha, who is our healer. நீர் யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கும் தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Touch these people, Lord. ஆண்டவரே, வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்காக இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தயவாக கர்த்தர் தொடுவீராக என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We remember Jagan's mother, baby Felicia, Mrs. Sarojini, Mahesan, Lord. We pray that, Lord, you will touch them. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஜெகனுடைய தாயாருக்காகவும் பேபி ஃபெலிஷியாக்காகவும் திருமதி சரோஜினி மகேசனுக்காக இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாம் கர்த்தர் தொடுவீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் வேண்டுகிறோம். And other people, oh Lord, who are still struggling with their sickness, touch everyone, oh Lord. Touch everyone. Heal them, oh Lord. Heal them, oh Lord. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சுகப்படுத்துவீராக, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சுகப்படுத்துவீராக, தொடுவீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். We commit, Lord, the entire members of this church to thy hand for your leadership and for your guidance. ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்துதலுக்காகவும் அப்பா உம்முடைய வழிநடத்துதலுக்காகவும் எங்களுடைய ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துவீரப்பா. We pray for our LCC members, O Lord. ஆண்டவரே, எங்களுடைய சபையின் தலைவர்களுக்காக இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless them and guide them, O Lord. அவர்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக என்று நாங்கள் வேளை ஜெபிக்கிறோம். We remember the pastors of this church and their family members. The திருச்சபையின் போதகர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். The Lord who calls us is faithful. He will guide us and lead us. அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர், நிச்சயமாகவே நீர் வழி நடத்துவீர் ஆண்டவரே. இதற்காக நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். Speak to us, Lord. இந்த நாளில் எங்களோடு கர்த்தர் பேசும். Your servants are listening. உடைய ஊழியர்களாகிய நாங்கள் கேட்கிறோம், எங்களோடு பேசும். Speak to us, Lord, today's word. இந்த நாளிலே உடைய வார்த்தை எங்களோடு நீர் பேசும். Give us, Lord, a spirit of obedience to walk accordingly to thy word. ஆண்டவரே, வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் நடக்கும்படிக்கு ஆண்டவரே கீழ்ப்படுதல் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Give us oneness and give us one accord. ஒரே சிந்தனை, ஒற்றுமையின் சிந்தனை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுமாறு என்று இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முன்னாடி நாங்கள் தாழ்த்துக்கிறோம். Prepare us, Lord, as we come before the Lord's table. Prepare us and renew us. ஆண்டவரே, உம்முடைய பந்திக்கு நாங்கள் வரும்பொழுதும் கூட கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து எங்களை புதுப்பிப்பார் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். Give us, Lord, the mind of Christ. கிறிஸ்துவினுடைய சிந்தனை கர்த்தர் எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் வேளை ஜெபிக்கிறோம். Give us, Lord, your heart. உம்முடைய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், Lord.
we humble ourselves before you. உங்க முன்னாடி எங்களை தாழ்த்துக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Come friends, let us all unite our heart in Lord's Prayer. இந்த வேளையிலும் கூட நம்ம கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே நம்ம ஒன்று சேருவோம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று நம்முள்ள ஆகாரம் எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாக நாங்கள் குற்றம் செய்வது மன்னிப்பது போல எங்களை பாவங்களை குற்றம் மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமுரச்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடைகளே. ஆமென். ஆமென். Thank you. Come, let us all stand for the scripture reading. இந்த வேளையிலும் கூட நம்ம வேத பாடத்திற்காக எழுந்து நிற்போம். Today's scripture reading is taken from the book of Daniel chapter 3 verses 13 until 18. இன்றைய நாளிலும் கூட தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 18 முடிய குமாரி சாந்தி பண்டியா அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 முடிய. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் அபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களேயானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். கர்த்தர் தாமே இத்திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமென். அமர்ந்திருப்போம். இந்த வேளையிலும் கூட போதகர் ஜேம்ஸ் ரவீந்திரன் அவர்கள் நமக்காக தெய்வ செய்தியை கொண்டு வருவார். பாஸ்டர் ஜேம்ஸ் ரவீந்திரன் will bring us God's word. பிரியமான தேவஜனமே, இந்த காலை ஆராதனைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். I'm very glad to meet all of you through this online service. இந்த நாள் தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 18 வரை நாம் தியானம் செய்ய போகிறோம். என்னுடைய தேவ செய்தியுடைய தலைப்பு, உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். Today my sermon title is Firm in Your Faith, taken from Daniel chapter 3 verse 13 to 18. வாருங்கள் சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்காக நன்றி. விதமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது உம்முடைய வார்த்தை மூலமாக எங்கள் மத்தியில் நீ பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய வார்த்தை எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும் சுவாமி. ஆண்டவராக தேவன் பேசும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலே ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை நீ கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Father God, we want to thank you for this morning. Lord, we pray that you will speak to us, O Lord. Your word is a powerful word and your word will set us free, O Lord. We commit our life into your hand. எங்களுடைய வாழ்க்கை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்கள், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், பலவிதமான பரீட்சைகள் அல்லது விசுவாசத்தின் பரீட்சைகள், சோதனைகள் நமக்கு அநேக நேரத்தில் வருவது உண்டு. அதே நேரத்திலும் கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அநேக விதமான போராட்டங்களும் நமக்கு வருவது உண்டு. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் பலமாக உறுதியாக நிற்பது ஒரு சவால் இருந்த ஒரு காலங்களாக நமக்கு இருக்கிறது.
We all know that as a Christians, we will challenge in our faith. At one point or another, every Christian struggles in their faith. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கென்று உறுதியாக நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த 3 மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே எவ்விதமாக உறுதியாக இருந்தார்கள், தங்களுடைய விசுவாசத்திலே தேவனுக்கு முன்பதாக பலமாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். 6வது நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 6வது நூற்றாண்டிலே நேபுகாத்நேச்சார் அநேக யூதர்களை, சிறந்த யூதர்களை என்ன செய்தார், தன்னுடைய தேசத்திற்கு, பாபிலோன் தேசத்திற்கு அவர் கொண்டு வந்தார். பிரியமாக அவர் கொண்டு வந்தவர்கள் ரொம்ப திறமசாலியாக, அழகுள்ளவர்களாக இருந்தார்கள். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். In the 6th century BC, Nebuchadnezzar exiled to many prominent and accomplished Jews to Babylon. இதிலே வந்தவர்கள் தான் பிரியமானவர்களே டேனியல், ஷாட்ராக், மேஷாக் and ஆபேத்நேகோ. இவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தன்னுடைய ஸ்தானத்திலே உயர்ந்த பதவிகளை நேபுகாத்நேச்சார் கொடுத்து வைத்திருந்தவராக இருந்தார். And among them were Daniel, Shadrach, Meshach and Abednego, who all received a high administrative position. You can read from Daniel chapter 2 verse 48 and 49. நீங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரம் 48 49 நீங்கள் வாசிக்கலாம். சோ இந்த ஒரு சூழ்நிலை பிரியமானவர்களே, இவருடைய பெயர்களும் மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். பிரதானிகளின் தலைவன் இவர்களுக்கு பாபிலோன் தேசத்துடைய தேவர்களின் பெயரை அவர்களுக்கு கொடுத்தவனாக இருந்தார். And the chief official gave them new names. அதை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, அவர்களுடைய எபிரிய மொழியில் இருக்கிற பெயர்களை மாற்றி பாபிலோன் தேசத்தின் தேவர்களின் பெயர்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். தானியேல் என்று சொல்லும் பொழுது அவருடைய அர்த்தம் ஆண்டவர் எனக்கு நீதிபதியாக, ஆண்டவர் என்னுடைய நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று அர்த்தம். அவருடைய பெயரை பாபிலோன் தேசத்தின் தேவர்களின் பெயர்களாக மாற்றப்பட்டது. இவ்விதமாக தானியேலுக்கு பெல்தெஷாசார் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And Daniel name changed to Belteshazzar, meaning protect his life. என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளும் என்கிற ஒரு தலைப்பாக, ஒரு அர்த்தமாக இருந்தது. இரண்டாவதாக ஹனனியா. அனனியாவுக்கு யாவே has been gracious, யெகோவா தேவன் எனக்கு கிருபையாய் இருந்தார் என்கிற அர்த்தமாக இருந்தது. அந்த பெயரை சாத்ராக் என்கிற பெயராக மாற்றப்பட்டது. சாத்ராக் என்ற பெயருடைய அர்த்தம் இந்த கொமான் ஆஃப் அக்கு, கொமான் தேவனுடைய அல்லது அக்கு தேவனுடைய கட்டளை என்று சொல்லப்படுகிற ஒரு அர்த்தமாக இருக்கிறது. இது சம்மரியன் நிலா தேவனுடைய பெயராக இருந்தது. சோ இவ்விதமாக அவருடைய பெயர்கள் மாற்றப்பட்டதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மிஷால், மிஷாலுடைய பெயரை மேஷாக் என்று சொல்லி மாற்றப்பட்டிருக்கிறது. மிஷால் என்றால் ஆண்டவர் யார் என்கிற ஒரு அர்த்தமாக இருக்கிறது. மிஷால் மீன்ஸ் who is what God is. அவருடைய பெயரை மாற்றி நான் ஒரு சிறியவன் என்று சொல்லி மாற்றப்படுகிறது. அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, who is what அக்கு is, யார் இந்த அக்கு என்கிற சொல்லப்படுகிற அர்த்தமாக மாறுகிறது. நான்காவதாக அசாரியாவுடைய பெயரை மாற்றப்படுகிறதை பார்க்கலாம். அசாரியாவுடைய பெயருடைய அர்த்தம் யெகோவா எனக்கு உதவி செய்தார் என்கிற அர்த்தமாக இருக்கிறது. அவருடைய பெயர் ஆபேத்நேகோ என்று சொல்லி மாற்றப்பட்டது. ஆபேத்நேகோடைய அர்த்தம் பிரகாசிக்கும் ஒரு வேலைக்காரன் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. And Azariah name changed to Abednego, meaning servant of the shining on. இவ்விதமாக பிரியமானவர்களே, அவருடைய பெயர்கள் மாற்றப்பட்டு இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். சோ இந்த விதமான ஒரு சூழ்நிலைகள் தான் இவர்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு பெரிதான ஒரு சவால் அவர்களுக்கு இருந்தது என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். The name of true living God was replaced by the names of the false gods of Babylon. அவருடைய பெயர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பெயர்களுக்கு அர்த்தமா இருந்ததை மாற்றி பாபிலோன் தேசத்தின் தேவனுடைய பெயர்களாக அவர்களுக்கு மாற்றப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்கலாம். And learning new language and even receiving new names didn't create much of problem. அவருடைய பெயர்கள் மாற்றப்படுவதோ அல்லது புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதோ அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இல்லை பிரியமானவர்களே. But practicing customs is contrary to the law of Moses was a great challenge for them. அவர்களுக்கு எது ஒரு சவாலாக இருந்தது என்று சொன்னால்,
மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக செய்யப்படும் பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது என்பதை நீங்களாம் பார்க்கலாம். And God gave ability and success to these 4 youths. இந்த 4 பேருக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு திறமைகளை அவர் கொடுத்திருந்தார். அவர்கள் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக அவர்கள் வந்தார்கள். And they excelled all other students. மற்றவர்களை காட்டிலும் மிக சிறந்தவர்களாக அவர்கள் வந்தார்கள். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆனால் தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான தீர்க்க தரிசன வரத்தை அவர் கொடுத்து தானியேலுக்கு தரிசனங்களையும் அதே நேரத்தில் சொப்பனங்களையும் விளக்கி சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு வியாக்கன வரத்தை ஆண்டவராக தேவன் தானியேலுக்கு கொடுத்தார். And God gave Daniel a prophetic gift. He has the ability to understand vision and dreams of all kinds. So இந்த 4 பேருக்குமே ஆண்டவர் சிறந்த திறமைகளை அவர் கொடுத்தவராக இருந்தார். And God gave this ability so he can influence the kings he serves under. தானியேலுக்கு ஏன் இப்படிப்பட்ட திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருப்பாரானால் பிரியமானவர்களே, ஒருவேளை ராஜா சமூகத்தில் பேசும், ராஜா சமூகத்தில் நிற்பதற்கும், ராஜா தம் பக்கம் எடுத்துக்கொள்வதற்கும் ஆண்டவராக தேவன் தானியேலுக்கு இப்படிப்பட்ட வரங்களை அவர் கொடுத்திருக்கலாம். அதே நேரத்தில் பிரியமானவர்கள், இந்த 4 பேருக்கும் ஆண்டவராக தேவன் சிறந்த ஞானத்தையும் அறிவையும் எல்லா விதமான மொழிகளை கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் சகல விதமான கிருபையும் அவர்களுக்கு கொடுத்திருந்த தேவனாக இருந்தார். So to these 4 young men, God gave knowledge and understanding of all kinds of literature and learning. And Daniel could understand visions and dreams of all kinds. So ஆண்டவராக தேவன் இவ்விதமாக இந்த 4 பேர்களுக்கு விசேஷமான தாழ்ந்துகளை ஆண்டவர் கொடுத்திருந்தவராக அவர் இருந்தார். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர்கள் 10 மடங்கு மேலானவர்களாக இருந்தார்கள். அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஜோசியர்கள், மந்திரவாதிகள் மற்ற எல்லார காட்டிலும் இவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாக இருந்தார்கள். And they were 10 times better than all the magicians. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சோ பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே இந்த 3 பேருடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து அவர்கள் எவ்விதமாக தன்னுடைய விசுவாசத்துக்கு உறுதியாக இருந்தார்கள், இந்த பரீட்சையின் மத்தியிலே, இந்த சோதனை மத்தியிலே எவ்விதமாக உறுதியாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். In this sermon we are going to see 3 men who stand for their faith in the midst of trial. பிரியமானவர்களை, நாமும் கூட அவ்விதமாக பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான பரீட்சைகள் மத்தியிலே நாம் கடந்து சொல்லுகிற காலங்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். முதலாவதாக ஆண்டவருடைய அல்லது அந்த ராஜாவுடைய கட்டளை என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இது 3ஆம் அதிகாரம் 4லிருந்து 7ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். First we are going to see the command of the king. The command of the king is that all need to fall down and worship the image that King Nebuchadnezzar has set up. நேபுகாத்நேச்சார் அமைத்திருந்த இந்த பொற்சிலையை வணங்கும்படியாக ஒரு பெரிய கட்டளை அங்க வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். And whoever did not fall and worship the image he had built will be thrown into the blazing furnace. யாராவது ராஜாவுடைய கட்டளையை மீறி இந்த சிலை வணங்காமல் இருப்பார்களானால் அவர்கள் எரிகிற அக்கினி சுளையிலே தள்ளப்படுவார்கள், போடப்படுவார்கள் என்று சொல்லி ராஜா ஒரு பெரிய கட்டளையை கொடுத்தார். பிரியமானவர்களே, ராஜாவுடைய கட்டளை யாரும் மீற முடியாதுங்க. ஆனால் இந்த 3 பேர் தன்னுடைய ராஜாவுடைய கட்டளைகளை மீறி தேவனுக்கென்று நின்றவர்களாக இருந்தார்கள். So in this passage we can see that Nebuchadnezzar is furious with these 3 young men because they will not fall down and worship the image he had built. நேபுகாத்நேச்சார் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது மிகவும் கோபம் அடைந்தவராக இருந்த காரணம் தான் செய்து வைத்த சிலை இவர்கள் வணங்கவில்லை என்று சொல்லி மிகவும் கோபம் கொண்டவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, சோ இந்த விதமான சூழ்நிலைகளை தான் இவர்கள் கடந்து சென்றவர்களாக இருந்தார்கள். சில நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிசாசவன் நம்முடைய விசுவாசத்தை அழிப்பதற்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான பரீட்சைகள் அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவராக தேவன் நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக நமக்கு ஒரு சில பரீட்சைகளை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். The devil tempts us to destroy our faith, but God tests us to develop our faith. ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமா கைவிடுகிற தேவன் அல்ல, ஆனால் நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக பலவிதமான பரீட்சைகள் நமக்கு ஆண்டவர் அனுமதிப்பது உண்டு. பிரியமானவர்களே, faith that can't be tested cannot be trusted. விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அது சோதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை நம்ப முடியாத ஒரு விசுவாசமாக காணப்படும். So through faith takes deeper root, grows and bring glory to God. உண்மையான விசுவாசம் அது ஆழமாக வேரூன்றி வளரும். உண்மையான விசுவாசம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் உண்மையாக இருக்குமானால், உங்களுடைய விசுவாசமானது
ஆழமாக வளரும் பிரியமானவர்களே. அதே நேரத்தில் உங்களுடைய விசுவாசமானது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். So this explains why God permitted the 3 Hebrew men to be tested and then thrown into the fiery furnace. இதுதான் நாம் பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் இந்த 3 பேருக்கும் இந்த விதமான பரீட்சை அனுமதித்தார்? அவருடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு பரீட்சிக்கப்பட்டு அவர்கள் கடைசியாக இந்த எரிகிற அக்கினி சுளையிலே அவர்கள் தள்ளப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவ்விதமாக பலவிதமான கட்டளைகள் ராஜா சமூகத்திலிருந்து வந்தாலும் வருகிற காலத்திலே இப்படிப்பட்ட சவால்களை நாம் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அந்த சூழ்நிலைகளை நாம் ஆண்டவருக்கு உறுதியாக நாம் நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக சாதாரண ஜனங்களும் இந்த தைரியம் உள்ள 3 மனிதர்களும். Secondly, the common people and the courage of 3 men. இந்த 3 பேருக்கும் ஒரு தைரியம் வேகமாக விசேஷமாக இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். Look at what the people did in verse 7. When they heard the music, all the governors, people of every nation and language fell down and worshipped the image of gold that King Nebuchadnezzar set up. Nebuchadnezzar அமைத்து வைத்திருந்த இந்த பொற்சிலையை எல்லா கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் பொழுது எல்லா ஜனங்களும் எல்லா அரசாங்கத்தில் இருக்கிறவர்களும் எல்லா இன மொழி மக்களும் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொற்சிலை வணங்க வேண்டும் என்கிற கட்டளை அவர்களுக்கு இருந்தது. இந்த 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது எல்லாருமாக தாழ விழுந்து வணங்கினார்கள் என்று சொல்லி நீங்கள் நானும் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதிலே யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ராஜாவுடைய கட்டளைக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த ராஜா என்ன அவர்களுக்கு சொன்னார்? இந்த இசைகள் கீத வாக்கியங்கள் அவர் கேட்கும் பொழுது எல்லாருமாக தாழ விழுந்து இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவுடைய கட்டளை. ஆனால் ராஜா எந்த ஒரு சூழ்நிலையும் கூட வாய் அறிக்கை செய்ய சொல்லவில்லை. The king never asked for verbal confession. The king asked them to worship the image which he made. ராஜா சொன்ன ஒரே வார்த்தை, இந்த கீத வாக்கியங்கள் வாசிக்கப்படும் பொழுது நீங்கள் எல்லோருமாக என்ன செய்ய வேண்டும்? கீழே விழுந்து என்ன செய்ய வேண்டுமா? பணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லாருமாக கீழே விழுந்து பணிந்து கொள்ளும் பொழுது இந்த 3 பேர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்கள் தைரியமாக நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் தாழ விழுந்து வணங்கவில்லை, ஆனால் தைரியமாக நின்றவர்களாக இருந்தார்கள். These 3 men stood tall when everybody else bowed down. எல்லாருமாக வணங்கினார்கள், ஆனால் இவர்கள் வணங்காமல் தைரியமாக நின்றவர்களாக இருந்தார்கள். So their faith was in the true and living God and in the word that he had spoken to their people. இவர்கள் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக இருந்து ஆண்டவர் பேசின வார்த்தையிலே உறுதியாக நின்றவர்களாக இருந்தார்கள். So they were confident that the Lord was in control and they had nothing to fear. அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை. ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறார் என்று சொல்லி தைரியமாக அவர்கள் இருந்தார்கள். Faith means obeying God regardless of the feelings with us, the circumstances around us and consequences before us. உண்மையான விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது கீழ்ப்படுகிறது. எல்லா சூழ்நிலையும் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய உணர்வாக இருந்தாலும் கூட, நம்முடைய சூழ்நிலையாக இருந்தாலும் கூட, நாம் சந்திக்க போகிற எல்லா விதமான விளைவுகள் இருந்தாலும் கூட விசுவாசம் எல்லா ரீதியிலுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எவ்விதமான உணர்வுகள் இருந்தாலும், எவ்விதமான சூழ்நிலைகள் சந்தித்தாலும், எவ்விதமான விளைவுகளை சந்தித்தாலும் உங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக இருந்து ஆண்டவருக்கு மாத்திரமே நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். So the people believed the herald and the king and therefore they obeyed the king's order. இந்த ஜனங்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ராஜாவை நம்பி என்ன செய்தார்கள்? ராஜாவுக்கு மாத்திரமே கீழ்ப்படிந்தார்கள். But these 3 Hebrew men believed the commandment of God, so they disobeyed the order of the king. ஆனால் இந்த 3 எபிரிய மனிதர்கள் என்ன செய்தார்கள்? ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய கட்டளைக்கு மாத்திரமே அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? நம்முடைய ஆண்டவராக தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறோமா என்பதை நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு கூட நாம் ஒரு சில விதமான பிரச்சனைகள், கஷ்டத்தின் மத்தியிலே அல்லது உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். We are going through a tribulation today. This
COVID-19 is a tribulation for us. இந்த COVID-19 நமக்கு ஒரு உபத்திரத்தின் காலமாக இருக்கிறது. இந்த காலத்தையும் கூட நாம் சந்திக்க மிகவும் கஷ்டப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் மகா உபத்திரவத்தின் காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. The great tribulation going to come and we going to face that. நாம் அதை சந்திக்கிற காலங்கள் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. ஆகையாலே பிரியமானவர்களே, அந்த காலங்களை நாம் சந்திப்பதற்கு நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் இன்னுமாக விசுவாசத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக ஆண்டவர் மேலே எப்பொழுதுமாக உறுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். To face that challenge we need to be very firm in our faith. பிரியமான தேவ ஜனமே, நாம் எல்லா சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு முன்பதாக ஆண்டவருக்குள் உறுதியாக நாம் வளர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கிறது. அந்த காலங்கள் மத்தியிலே நாம் ஆண்டவருக்கென்று உண்மையாக ஜீவிக்கிற ஜனங்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மூன்றாவதாக இந்த 3 மனிதர்களுடைய ஒப்புக் கொடுத்தல். Thirdly, the commitment of the 3 men. இதை நீங்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 மனிதர்களை குறித்து ஒரு சில விதமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். வசனம் 8-12 நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 3 மனிதர்களை குறித்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்லுகிறதை நீங்கள் நானும் பார்க்கலாம் பிரியமானவர்களே. The accusation against these 3 young men. பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட நீங்கள் ஆண்டவருக்கென்று உண்மையாக ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருக்கென்று உண்மையாக வேலை செய்யும் பொழுது, கடவுளுக்கென்று பயபக்தியாக இருக்கும் பொழுது அநேகர் உங்கள் மேலே குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிப்பார்கள், உங்கள் மேல் குறைகளை கண்டுபிடிப்பார்கள், உங்களை என்ன செய்வார்கள், தவறாக பேசுவார்கள். நீங்கள் என்ன கிறிஸ்துவுக்குள் பெரியவர்களா, நீங்கள் பெரிய பரிசுத்தமா என்று சொல்லி பலவிதமான காரியங்களை குறித்து உங்களை குறித்து தவறாக பேசுவார்கள். When you firm in the Lord, when you faithful to God, people may find fault on you, they will blame you in everything, but be firm in your faith. இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும்போது கூட சபையில வரலாம், குடும்பத்தில் வரலாம், சொந்தக்காரர்கள் மத்தியிலிருந்து வரலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வரலாம். நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் கண்டிப்பாக வரலாம். ஆனால் இதன் மத்தியிலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அதே போலதான் இந்த 3 பேருக்கு பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்தது பிரியமானவர்களே. So the king gave second chance to these 3 young men. இந்த ராஜா இவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் பிரியமான இந்த 3 மனிதர்களுக்கும் தெரியும், நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியும், மற்ற தேவர்களை வணங்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். So the 3 men knew the law of God. You shall have no other gods before me. எனக்கு முன்பாக வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகளை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். So இந்தப்பட்ட சூழ்நிலை தான் பிரியமானவர்கள் இவர்களுக்கு ஒரு பெரிதான சவால் இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். So the king must have special respect for these 3 men. So he gave them second chance. இந்த ராஜா இவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், இவர்கள் மேல ராஜாவுக்கு ஒரு சில மதிப்பு இருந்தது, இவர்கள் உண்மையாய் இருந்தவர்கள் என்று சொல்லி ராஜா இவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை அவர் கொடுத்தவராக இருந்தார். நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த ராஜா இவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி அவர் ஒரு சவால் கொடுக்கிறவராக இருந்தார். Now the king challenged them and said, who is the God who will deliver you out of my hand? என்னுடைய கரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி இந்த ராஜா இவர்களுக்கு ஒரு சவால் கொடுக்கிறவராக இருந்தார். So these 3 men replied to the king courageously. They only had the fear of God, not fear of man. இந்த 3 பேர் ராஜாவுக்கு எப்படி விதமாக மறுமொழி கொடுத்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் யாருக்கும் பயப்படுவதில்லை, ஆனால் நாங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கு மாத்திரமே நாங்கள் பயப்படுவோம் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக சொன்னவர்களாக இருந்தார்கள். So பிரியமானவர்களே, இந்த ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சிறந்த ராஜாவாக இருந்ததினாலே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய கட்டளை என்ன செய்கிறார், அதிகமாக கொடுக்கிறவராக இருந்தார். So the king may have forgotten that he called their God as God of gods and the Lord of kings. You can read Daniel chapter 2 verse 47. இந்த ராஜா எதை மறந்து போயிருக்கலாம். ஒரு நேரத்திலே நீங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ராஜா இவர்களை பார்த்து என்ன செய்தார், உங்களுடைய தேவனே எல்லா தேவர்களுக்கு மேலான தேவன், உங்களுடைய தேவனே ராஜாக்களுக்கு மேலான தேவன் என்று சொல்லி இந்த ராஜா அறிக்கை செய்தார். அதை இந்த ராஜா இப்பொழுது மறந்து போனவராக இருந்தார். அப்படி அவர்கள் ராஜா மறந்து போனாலும் இந்த 3 பேரும் மறக்காதவர்களாக இருந்தார்கள். And their commitment and belief towards Almighty God made them to face the challenge of the king. இவர்களுடைய ஒப்புக் கொடுத்தலும் நம்பிக்கையும் தேவன் மேல் வைத்திருக்கிற உண்மையான விசுவாசமே இந்த ராஜாவுடைய சவாலை சந்திக்கும்படியாக அவர்கள்
அவளுக்கு தைரியம் கொடுத்தது. நீங்கள் இந்த 17ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். compare verse 17 verse 15. 15ஆம் வசனத்திலே ராஜா சொல்லுகிறாரு, உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று அவர் சொல்லுகிறார். In verse 15 the king said, who is the God who will deliver you out of my hand? ஆனா 17ஆம் வசனத்திலே இந்த 3 பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த 3 பேரும் இப்பொழுது ராஜாவுக்கு ஒரு சவால் கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க என்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜா உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். These 3 young men said to the king that our Lord Almighty God will deliver us from your hand. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இந்த 3 பேரும் சர்வ சாதாரணமாக சாக்கு போக்கு கொடுத்திருக்கலாம். எவ்விதமான சாக்கு போக்கு கொடுத்திருக்கலாம்? நாங்கள் விழுந்து வணங்குகிறோம், ஆனால் நாங்கள் எங்கள் இருதயத்திலே உண்மையாக நாங்கள் வணங்கவில்லை என்று சொல்லி ஒரு சாக்கு போக்கு அவர்கள் கொடுத்திருக்கலாம். அதே நேரத்தில் அவர்கள் எவ்விதமான ஒரு சாக்கு போக்கு கொடுத்திருக்கலாம்? நாங்கள் வெளியரங்கமாக இந்த தேவர்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆனால் உள்ளான ரீதியிலே நாங்கள் அவர்களை ஆராதிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் என்னவென்றால் தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படிய வேண்டும், முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் இந்த 3 பேருடைய நோக்கமாக இருந்தது. They easily can give excuses. We will bow our knees but won't bow our hearts. They may pretend to worship the image outwardly, not inwardly. Their concern is to obey God fully. இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களும் அவிதமான சாக்கு போக்குகளை கொடுக்கிறோம். உங்களுக்கு ஒரு சில உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். சில விதத்திலே நாம் தேவனை அறியாத மக்களுடைய வீட்டுக்கு சென்று திருமணத்திற்கோ அல்லது மரணத்துக்கு நாம் போகும் பொழுது, நம்முடைய உறவினர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு நாம் செல்லும் பொழுது சில சடங்காச்சாரங்களை நாம் செய்கிறோம். அப்படி செய்யும் மூலம் உள்ளத்தில் நம்ம சொல்லுகிறோம், நான் அவர்களை பிரியப்படுத்துகிறதுக்காக வெளியரங்கமா செய்கிறேன், ஆனால் உள்ள அளவிலே நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, நாம் அதை செய்யக்கூடாது. நாம் தேவன் சமூகத்திலே அப்படி விதமான காரியத்தை நம்ம செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர், அதே நேரத்தில் அவர் கோபாக்கி நிறைந்த தேவனாக இருக்கிறார். Sometimes we give excuses like this when we attend an unbeliever's wedding, maybe our relative's wedding or funeral. We are getting involved in their rituals. We should not do that. We cannot compromise with our God. நம்முடைய தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அதே நேரத்தில் நாம் அவருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாம் ஈடுபட முடியாது. பிரியமானவர்களே, அதை தேவன் விரும்புகிறது இல்லை. அப்படி என்றால் நாம் இந்த 3 பேரை போல விசுவாசத்திலும் எல்லா அறுதிலும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், நம்முடைய ராஜாவாக இருக்கலாம், நம்முடைய அரசாங்கமாக இருக்கலாம், எல்லா ரீதியிலும் கூட எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நாம் சாக்கு போக்கு சொல்லாமல் உறுதியாக நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So their faith was so strong in the Lord. If God does not deliver them also, they will never worship the image. அவருடைய விசுவாசம் ரொம்ப பலமாக இருந்தது. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வங்களை தப்புவிக்கவில்லை என்று சொன்னாலும் ராஜா செய்து வைத்திருக்கிற சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி அவர்கள் தைரியமாக சொன்னவர்களாக இருந்தார்கள். 18ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவை உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அவ்விதமான ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் நன்மை செய்தாலும் நன்மை செய்யவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரான எந்த ஒரு காரியம் வந்தாலும் கூட நாம் இறுதி வரைக்கும் ஆண்டவருக்கு நாம் உறுதியாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And they did not command God to do something. Instead, this was a humble submission to the will of God. அவர்கள் தேவனுக்கு ஆண்டவர் ஏதாவது செய்யன்னு சொல்லி கட்டளை கொடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் தாழ்ந்து தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் உண்மையாக தேவனுக்குள்ளாக இருக்குமானால் நாம் ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய காலத்திலே எல்லாவற்றையும் நமக்கு செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சோ இந்த விதமான சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த ராஜாவுடைய ஒரு குணாதிசயம் மாறுறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். The king's attitude toward them changed. இப்போ ராஜாவுடைய முகம் வேறுபடுகிறதை நீங்கள் 19ஆம் வசனத்தை பார்க்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. 19ஆம் வசனத்திலே, அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு
விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. ராஜாவுடைய முகம் வேறுபட்டது. அப்படி என்றால் பிரியமானவர்களே, ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததினாலே ராஜா இப்பொழுது இவர்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? எழும்புகிறவராக இருக்கிற. எழும்பி இந்த 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அக்கினி சுளையை இன்னுமாக 7 மடங்கு என்ன செய்தார்? அதிகரித்தவராக இருந்தார். And the king ordered to increase the furnace 7 times hotter than usual. எப்பொழுதும் இருக்கிற பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாக இந்த அக்கினிகளை அவர்கள் கூட்டினார்கள் என்பதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் விதமான சோதனைகள், விதமான பரீட்சைகள் நமக்கு வரும் பொழுது நாம் உறுதியாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So the king saw that they were alive and not dead, and they are unbound and unharmed, and there was 4th person with them. இப்பொழுது அந்த அக்கினிச்சில போட்ட பிற்பாடு ராஜா அங்கே பார்க்கும் என்ன நடக்குது என்று சொன்னால், அவர்கள் கட்டுண்டவர்களாக, அவர்கள் விடுதலை உள்ளவர்களாக, அவர்கள் மத்திய 4வது இன்னொரு மனிதன் அங்களுக்கு தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு மனுஷன் இருப்பதை ராஜா பார்த்தார். அக்கினியிலே தள்ளப்பட்ட பிற்பாடு ராஜா என்ன பார்க்கிறார்? அவர்களுடைய கைகளே கட்டுகள் இல்லை, அவருடைய சரீரத்தில் எந்த ஒரு விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அங்கே இப்பொழுது 4வது மனுஷன் இருப்பதை அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் எரிகிற அக்கினி சுளையிலே போடப்பட்ட பிற்பாடு ராஜா இப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்தவராக இருந்தார். நீங்கள் விதமான சூழ்நிலை போகும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதான அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். பிற்பாடு என்ன நடக்கிறது என்றால், இந்த நேபுகாத்நேச்சார் அவர்கள் வெளியே வரும்படியாக அவர் அழைக்கிறார். கிங் நேபுகாத்நேச்சர் called them out and they all walked out of the fire. அக்கினியிலிருந்து அவர்கள் வெளியே நடந்து வந்தவர்களாக இருந்தார்கள். and ஆண்டவராக தேவன் அவர்களை முழுமையாக விடுதலை ஆக்கினார். and God delivered them from the hand of the king, and the king gave praise to God of these 3 men. ஆண்டவராக தேவன் ராஜாவுடைய கைக்கும் அந்த எரிகிற அக்கினி சுளைக்கும் விடுதலை ஆக்கினார். விசுவாச அறிக்கையை இந்த 3 பேரும் செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த நெருப்புக்குள்ளாக போவதற்கு முன்பதாக என்ன சொன்னார்கள்? ஆண்டவராக தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உம்முடைய கைக்கும் இந்த எரிகிற அக்கினி சுளைக்கும் விடுவிப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை அவர்கள் செய்தார்கள். அதே போல ஆண்டவர் செய்தார். ராஜாவுடைய கைக்கும் எரிகிற அக்கினி சுளைக்கும் ஆண்டவராக தேவன் விடுவித்த தேவனாக இருந்தார். பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் நானும் ஆண்டவர் மேலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே வைக்க வேண்டும். இந்த 3 பேர் வெளியே வருகிறது. எல்லாரும் பார்த்தார்கள். அவர்களுக்கு சாட்சியாக இருந்தார்கள். All the government officials were witnesses to this event. The fire had not harmed their bodies. அவருடைய சரீரத்தை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. எல்லாரும் அதற்கு சாட்சியாக இருந்தார்கள். எவ்விதமாக அவருடைய விசுவாசம் செயலிலே வந்தது. மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை விதமாக வளர வேண்டும், பெருக வேண்டும். பிரியமான ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே கொண்டு வந்த அதே வல்லமை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு கூட வெளியே கொண்டு வந்தது. அதே வல்லமை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். The same power is with us. Our God is the living and almighty God. And let us put our trust in God. நம் ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கை முழுமையாக வைப்போம். பிரியமானவர்களே, இறுதியாக பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் ஆண்டவருக்கு மகிமை கொடுத்திருந்தாலும் கூட அவருக்கு உண்மையான நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லை. Though Nebuchadnezzar gave glory to God, he did not have true faith in him. True faith does not bring pride. உண்மையான விசுவாசத்திற்கு பெருமை இருக்காது. True faith only worships one God. உண்மையான விசுவாசம் இருக்கிறவர்கள் ஒரே தேவனை மாத்திரமே அவர்கள் ஆராதிப்பார்கள். And true faith brings humility, self-discipline and love for God. And sometimes it is tested in the furnace and to be refined and strengthened. உண்மையான விசுவாசத்திற்கு தாழ்மை இருக்கும். உண்மையான விசுவாசத்திற்கு சுய ஒரு ஒழுங்குகள் இருக்கும். உண்மையான விசுவாசத்திற்கு தேவன் மேலே அன்பு இருக்கும். உண்மையான விசுவாசம் சில நேரத்திலே சோதிக்கப்படும், அக்கினியிலே சோதிக்கப்படும். பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வரும். அது ஒரு பலத்தை கொண்டு வரும். ஆகையினாலே பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் அக்கினியிலே சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் தேவனுக்கென்று சுடர் ஒளியாக, வெளிச்சமாக நீங்கள் நானும் பிரகாசிக்க முடியும். பிரியமானவர்களே, not everything may go your way but trust in God. எல்லாமே நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது. ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வையுங்கள். Let your faith be refined daily so that when the severe trials come you will be ready even to lay your life down.
உண்மையான விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது சில நேரத்தில் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய விசுவாசமானது சுத்திகரிக்கப்பட்டு சில நேரத்தில் சில கடினமான ஒரு சூழ்நிலைகள் பரீட்சையில் நம்ம கடந்து போக முடியும். ஆனால் ஆயத்தமாக இருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருங்கள். இயேசுவின் சீஷர்கள் பிரியமானவர்களே, நீங்கள் தோமஸை பார்க்கும் பொழுது இந்தியா தேசத்திலே அவர் கோச்சினுக்கு சென்று அவர்கள் அநேக விதமான தேவ செய்தி கொடுத்து சபைகளை உருவாக்கினார். ஆனால் இறுதியாக தமிழ்நாட்டுக்கு அவர் வரும் பொழுது அவரை கொலை செய்தார்கள். அவர் மரித்தார், ஆண்டவருக்கென்று மரித்தார். உண்மையான விசுவாசம் ஆண்டவர் வரும் பொழுது நம்முடைய ஜீவனை கொடுக்கிற அளவுக்கும் கூட சில வேளை பரீட்சைகள் வரும். ஆனால் நாம் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். So the remarkable dedication of 3 men who gave their bodies to the glory of God, to Almighty God, to the living God. இந்த உண்மையான மனிதர்கள், ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் தன்னுடைய சரீரத்தினுடைய வாழ்க்கையை ஜீவனுள்ள தேவனுக்கு அவர்கள் கொடுத்தார்களே தவிர பொய்யான கடவுளுக்கு அவர் கொடுக்கவில்லை. உண்மையான ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். So these 3 men become witness of the true and living God and to the entire Babylonian empire. இவர்கள் உண்மையான தேவனுக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு சாட்சிகளாகவும் அதே நேரத்தில் இந்த பாபிலோன் தேசம் முழுவதற்கும் ஒரு சாட்சியாக அவர்கள் இருந்தார்கள். So trust in Jesus Christ. ஆண்டவர் மேலே விசுவாசம் வையுங்கள் பிரியமானவர்களே. Who can and will keep you firm to the end. அவர் இறுதி வரைக்கும் உங்களை உண்மையாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். So that you will be blameless when he comes again. God is faithful. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள். அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைத்தவர்களாக இருங்கள். அவர் வருகிற நாளிலே நீங்கள் குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பதாக நீங்கள் நிற்க முடியும். ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் உண்மை உள்ளவர். ஏனென்றால் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அவர் உண்மையாக இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமாக நம்மை கைவிடுவதில்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் உண்மையாக விசுவாசத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா ரீதியிலும் கூட நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் தலைவணங்கி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். Come, let us pray. ஆண்டவர், இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் பலவிதமான அக்கினியின் சோதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும் அப்பா. ஆனால் அதன் மத்தியிலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். இந்த 3 நபரோடு கூட இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சுவாமி, இந்த 3 பேரும் அந்த வாக்குத்தத்தத்திலே நின்றது போல நாங்களும் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, we thank you for being there before the fire, in the midst of the fire, and after the fire also, Lord. You say that you will never leave us or forsake us, O Lord. And these young men were able to stand on that promise. ஆண்டவரே, நாங்கள் இந்த விதமான சூழ்நிலை வரும் பொழுது எல்லா ரீதியிலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்திற்கும் நீதி நியாயத்திற்கு நிற்பதற்கு எங்களை கிருபை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். Lord, give us the courage and willingness to stand for you in righteousness, O Lord. ஆண்டவரே, நாங்கள் இறுதி வரைக்குமாக எந்த விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சூழ்நிலை வந்தாலும் கூட ஆண்டவரே உமக்கென்று உறுதியாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை எதிரிகள் எங்களை அழிப்பதற்கு ஆண்டவரே என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு பலவிதமான பரீட்சைகள் அவர்கள் கொடுப்பார்கள். ஆயினும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க நம்பி ஆண்டவரே நாங்கள் தைரியமாக எல்லாவற்றையும் சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் பலவிதமான பரீட்சைகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான அக்கினி சோதனைக்குள்ளாக கடந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, பலவிதமான சோதனை அகப்படும் பொழுது அவர்கள் தப்பித்துக்கொள்ள வழிகளை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவன், அற்புதம் செய்கிற தேவன், அற்புதங்களை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துதிகர மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். Let us all stand for the closing song. எழுப்புதல் கீதம் 324, வந்தாலுமே என்னாலுமே. உன்னாமமே என் தாவமே
பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீடுகளிலே இந்த திருவிருந்துக்கான பதார்த்தங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர்கள். நாம் இந்த நேரத்திலே மிக பயபக்தியோடு இந்த நற்கனிலே நாம் பங்கு கொள்வோம். நாம் ஆயத்தமாகுவோம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பகுதிகளை நாம் தெளிவாக முழுமையாக நாம் வாசிப்போம். மாறி மாறி வாசித்தல். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியோடு மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சர்வவல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவர் தந்தல் நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கும் நிறைவும் பூரணமும் போந்தனமான பலியும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பி வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை அருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தலை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவனம் பற்றினார். ஆமேன். வாருங்கள், நாம் அனைவருமாக சேர்ந்து இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து நாம் சொல்லுவோம். Come, let's join together in the prayer of confession. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசையின் கிழவில் துணிக்காகலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்க செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் வளரவும் நிரப்பப்படவும் அவருடைய சாயல் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். ஆமேன். இது ஆண்டவருடைய சரீரம், இதை வாங்கி நீங்கள் புசியுங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் திரு ரத்தம், இதை வாங்கி நீங்கள் பானம் பண்ணுங்கள். ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சமாதானத்தோடு செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அன்பானவர்களே, நம்ம இந்த வேளையிலும் கூட காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். Come, let us pray for our tithes and offering. அன்பின் தேவனே, அநேக ஆசீர்வாதங்களுக்கு காரணராக நீர் இருக்கிறீர்.
எங்களையும் அநேக ஆசீர்வாதங்கள் நிமித்தம் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களிடத்தில் இருந்ததை சிறந்த காரியங்களும் இடத்தில் நாங்கள் படைத்திருக்கிறோம். கர்த்தர் தயவாக அதை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. இது நம்முடைய ஊழிய காரியத்திற்கு ராஜா, அது ஒரு வளர்ச்சியாக ஆண்டவரே எங்களுடைய காணிக்கை தசம பாகம் தங்கட்டும் என்று சொல்லி இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். TMC KL MYF meeting up with the LCC members. நம்மளுடைய MYF, நம்ம சபையை சேர்ந்த MYF LCC மெம்பர்ஸை சந்திக்க இருக்கிறார்கள். 1 ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கு இது நடக்க இருக்கிறது. ஜூம் வழியாக நடக்க இருக்கிறது. அதனால நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு MYF நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். TMC KL Wednesday பைபிள் ஸ்டடி, அன்பானவர்களே, இது வந்துட்டு ஆகஸ்ட் மாதத்திலே ஆரம்பிக்க இருக்கிறதான ஒரு புதிய வேத ஆராய்ச்சி. திகதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் 4, 11, 18, 25 நடக்க இருக்கிறது. அதே டைம் 8 மணி தொடங்கி 9 மணி வரைக்கும் ஜூம் வழியாக நடைபெற இருக்கிறது. ரெவரண்ட் ஆண்டி ஷி அவர்கள் விசேஷித்த பேச்சாளராக நமக்கு வருவார். தயவாக இந்த வேத ஆராய்ச்சியிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். மத்திய மாவட்ட போதகர்கள் ஐக்கியம் எதிர்வரும் 5ஆம் தேதி 8வது மாதத்தில் அன்று காலை 10 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். சபை நியமன குழு கூட்டம் எதிர்வரும் 6ஆம் தேதி 8வது மாதத்தில் அன்று இரவு 8 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டத்திற்காக தயவாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சைபர் ஸ்மால் குரூப்ஸ் சைபர் கேதரிங்ஸ் 1ஆம் தேதி தொடங்கி 7ஆம் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த இடத்துல இருக்கின்ற இந்த இடங்கள் பேரை பாருங்க. எப்பொழுதெல்லாம் இந்த ஸ்மால் குரூப் நடக்கிறது என்று சொல்லி அங்கே தேதி போடப்பட்டிருக்கிறது, நேரங்கள் போடப்பட்டிருக்கிறது. தயவாக நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருக்கின்ற ஸ்மால் குரூப்பில் கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அது நலமாக இருக்கும். மேல் விவரங்களுக்கு நீங்கள் தயவாக திருமதி பெட்ரிஷா ராஜேஷ் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மெத்தடிஸ்ட் பெண்கள் ஐக்கியம் உக்ரான குழுவோடும் ஒரு ஒன்று கூடுதல் எதிர்வரும் 8ஆம் தேதி 8வது மாதத்தில் காலை 11 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். மெத்தடிஸ்ட் பெண்கள் ஒவ்வொருத்தரும் இதில் கலந்து கொள்வீர்கள் என்றால் நலமாக இருக்கும். இருமொழி திருச்சபை ஜெப நேரமானது ஒவ்வொரு வியாழக்கிழமை 8 மணிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இருமொழியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால தயவாக வந்து இந்த ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். மெத்தடிஸ்ட் சீனியர் ஃபெலோஷிப் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் காலை 10 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெற இருக்கிறது. அன்பார்ந்த MSF அவர்களே, நீங்கள் இதில் கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உற்சாகமாக இருக்கும். He is my healer, அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி நம்ம ராஃபா ஊழியங்களிலே செய்கின்ற ஒரு விசேஷித்த சுகமளிக்கும் கூட்டமானது 8ஆம் தேதி 8வது மாதத்தில் 20-21 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. விசேஷித்த பேச்சாளர் திரு டேவிட் ராசபண்டி வர இருக்கிறார். தயவாக வந்து இதிலே கலந்து கொள்ளுங்கள். தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் கோலாலம்பூர் ஸ்மால் குரூப் ஏற்பாட்டில் நடைபெற இருக்கிறதான இன்னொரு புதிய கூட்டமானது ஜீசஸ் அட் த மார்க்கெட் பிளேஸ் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலே வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இதோட விசேஷித்த பேச்சாளர் வந்து பார்த்தீங்க என்றால் குமாரி எலினாச்சு அவர்கள் OM மலேசியாவிலிருந்து வர இருக்கிறார்கள். தயவாக இதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். த பிளான் பார்ட் 2 ஏற்கனவே பார்ட் 1 நடந்தது. இது வந்து பார்ட் 2. கல்ச்சுரல் கன்சிடரேஷன், ரோல் ஆஃப் கல்ச்சர் இன் மிஷன் அண்ட் டிசைபிள்ஷிப். இவர்கள் இப்படியான இந்த காரியங்களை செய்ய இருக்கின்றார்கள். எப்பொழுது 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலே காலை 10 மணி தொடங்கி 12:30 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இது ஒரு மிஷன் ஏற்பாட்டில் நடக்க இருக்கிறதான காரியம். தயவாக இதில் கலந்து கொள்ளுங்கள். Children's Ministry brings you our awesome God VBS online 2வது பாகமானது நடைபெற இருக்கிறது. 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலே 3 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தயவாக உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி உற்சாகப்படுத்துங்கள். TMC KL தமிழ் பைபிள் ஸ்டடி புக் Forgiveness Breaking the Power of Past. விசேஷித்த பேச்சாளர் பார்த்தீங்க என்றால் கிங்ஸ்டன் சுஜித். தேதிகள் பார்த்தீங்க என்றால் செப்டம்பர் 7, செப்டம்பர் 21, அக்டோபர் 5, 19, நவம்பர் 2, 16 மற்றும் நவம்பர் 30 நடைபெற இருக்கிறது. மாலை 8 மணி தொடங்கி 9 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இந்த புஸ்தகம் நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 10 ரிங்கே. மேல் விவரங்களுக்கு நீங்கள் தயவாக திரு கார்த்திகே அவர்கள் டைட்டஸ் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதோடைய கடைசி நாளானது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. பிரியமானவர்களே, வாருங்கள். இந்த 8வது மாதத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிப்பவர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். Friend, those who are observing your birthdays and wedding anniversaries in the month of August,
Please stand wherever you are. I will say a prayer for you. வாருங்கள் நாம் செபிப்போம். The Lord bless you and keep you. The Lord make his face shine on you and be gracious to you. The Lord turn his face toward you and give you peace. கர்த்தர் தன் முகத்தை உம்மில் பிரசன்னமாக்கி உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் தம்முடைய கிருபையை உன்மேல் வெளிப்படுத்தி உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. God our Father, we want to remember those who are observing their birthdays in this month, O Lord. இந்த மாதத்திலே ஆண்டவரே பிறந்தநாள் அனுசரிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். Lord, our times are in your hand. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஜீவன், எங்களுடைய நாட்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது ஆண்டவரே. Lord, we pray for favor on your servants as they begin another year. இன்னொரு ஆண்டை ஆண்டவரை கடந்து சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. Grant that they may grow in wisdom and grace and strengthen their trust in your goodness all the days of their life, O Lord. மெய்யாகவே ஆண்டவர் அவர்கள் ஞானத்திலும் கிருபையிலும் பலத்திலும் வளர்ந்து ஆண்டவரே உம்மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நன்மையான காரியங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமாய் செய்ய நாங்கள் செபிக்கிறோம். Lord, you have given them another year, another day. ஆண்டவர் அவர்களுக்கு இன்னொரு நாட்களை இன்னொரு ஆண்டை கொடுத்துறே, அது உம்முடைய தயவு என்று சொல்லி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Lord, we also want to remember those who are celebrating their wedding anniversaries. ஆண்டவரே திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, you have so consecrated the covenant of marriage that represented the spiritual unity between Christ and his church. ஆண்டவரே மெய்யாகவே சுவாமி திருமண வாழ்க்கையின் உடன்படிக்கைகளை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து கர்த்தாவே எல்லா ஆவிக்கு ரீதியிலும் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு ஒற்றுமை கிறிஸ்துவோடு கூட சபையோடு கூட கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we pray that you will send your blessing upon your servants, that they may so love, honor and cherish each other in faithfulness and patience, in wisdom and through godliness. ஆண்டவரே மெய்யாகவே சுவாமி அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் செழிப்பும் சம்பூர்ணமும் கனமும் ஆண்டவரே உண்மைத்துவமும் ஆண்டவரே எப்பொழுதுமாக வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray that you will bless their family, O Lord. Therefore lay their foundation on you, Christ the rock. கிறிஸ்துவாகிய இயேசு மேல் அவர்கள் அஸ்திபாரம் போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்க நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray that your loving hands will be upon them always. மெய்யாகவே ஆண்டவரே குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து உமக்கென்று வாழுகிற பிள்ளைகளாக மாற நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we surrender them into your hand, Lord. We give all honor glory to you alone. ஒருவருக்கே துதிகன மகிமை நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் அனைவருக்கும் 2 போதகரின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இருதயத்தின் ஆசைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. We as a pastor of Team Care want to bless all of you, those who are celebrating their birthdays and wedding anniversaries, and you also pray that the Almighty God will be with you and the Almighty God will fulfill the desires of your heart. Shalom. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் நம் அனைவரும் எழுந்து நிற்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த காண்பித்த எல்லா நல்ல காரியங்களுக்காக நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் அப்பா. Father, thank you for all the good things you have done for us. ஆண்டவரே, நீ எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விதமாக ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய அன்பின் நிமித்தமாக நாங்கள் நற்கிற பங்கு கொண்டோம், அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for your love that you have revealed to us and for the love that we share together as your body. Lord, we thank you for all the words that you have spoken to us today. எங்கள் மத்தியில் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களை நீ பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். Lord, watch over all our members and protect them, O Lord. மெய்யாகவே ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே சுவாமி உமக்கென்று வேரூன்றி அதிக கனிகளை கொடுக்கவும் நாங்கள் செபிக்கிறோம். அதே நேரத்திலும் கூட ஆண்டவரே அழகான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. Lord, watch over all our members and protect them. May they take root and produce wonderful things, O Lord. Things of beauty and great blessing to many. ஆண்டவரே மெய்யாகவே சுவாமி நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது கூட நீர் எங்களோடு கூட நடக்கும்படியாக எங்களோடு கூட வரும்படியாக நாங்கள் அழைக்கிறோம் அப்பா. Lord, as we leave this place now, thank you that you walk with us
May we be alert to your call and live in your endless love. மெய்யாகவே உம்முடைய அழைப்பை நாங்கள் பெற்று ஆண்டவரே முடிவில்லாத உம்முடைய அன்பை நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray that your kingdom, the power and the glory in this age and forevermore, Lord, உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் இந்த காலத்திலும் சதா காலங்களிலும் இருக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மெய்யாகவே ஆண்டவரை நாங்கள் வீடுகளிலே ஆராதித்தாலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, even though we are worshiping you, we are online, our Father, we believe that you are with us. Your presence with us, O Lord. உம்முடைய பிரசன்னங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு சபை அங்கத்தின் மேலே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம் அப்பா. Lord, we release every blessing upon each and every members of TMC Care in your name, O Lord. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரை சுகம் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray that you will do miracle in everyone's life, our Father. And Lord, we pray those who are sick, heal them right now, O Lord. You are miracle working God. நீ அற்புதங்களை செய்கிற தேவன், அற்புதத்தின் வல்லமை அவளை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆவியினுடைய பிரசன்னம் எங்களை எப்பொழுதுமாக சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதிகன மகிமை நாங்களும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். Lord, we give all honor, glory to you alone. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.